லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக நான் மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆம் பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து கேட்கிறதான கேள்வி, ஆம், ஆண்டவர் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை முழுவதுமாக நிர்மூலமாக்க வேண்டுமென்று சவுலுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் சவுலோ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். என்ன பொல்லாப்பை செய்தார்? ஆம், ஆண்டவர் முழுவதுமாக அமலேக்கியரை நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொன்ன காரியத்திற்கு கீழ்ப்படியாமல் அவர் 24வது வசனத்தில் சவுல் சொல்லுகின்றார், நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன், கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையையும் மீறி நான் பாவம் செய்தேன் என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் சவுலை போன்று தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் ஜனங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுக்கு பயந்து கர்த்தரை நாம் நிசாரமாக ஒரு சில நேரம் நாம் நடத்துகின்றோம். பிரியமானவர்களே, சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கின்றார், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே என்று சுட்டிக்காட்டுகின்றார். பிரியமானவர்களே, ஆம், சின்னவராக சிறியவராக அற்பமான சூழ்நிலைகளில் இருந்த சவுலை கர்த்தர் அழைத்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகித்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தார். கர்த்தர் எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை அவருக்கு கொடுத்து கனப்படுத்தி அழகு பார்த்த போதிலும் அந்த மேன்மையான காரியத்தை மறந்து அவர் ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாய் ஜனங்களுடைய சொல்லை கேட்டு அவர்களுக்கு பயந்து கர்த்தருடைய சொல்லை கேட்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தரை அலட்சியப்படுத்தினார். பிரியமானவர்களே, இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் சவுலின் மேல் இறங்கினது.
சாமுவேல் தீர்க்கதரிசி அவரை பார்த்து எச்சரித்த போது அவர் உணர்வடைந்து மறுபடியுமாக தேவ சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கின்றார். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியோ, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். பிரியமானவர்களே, இப்படி பலமுறை சவுல் சாமுவேலிடம் கர்த்தரிடம் கெஞ்சி மன்னிப்பு கேட்கும்படியாய் கதறுகின்றார். பலமுறை கெஞ்சி கேட்டு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்தது நிமித்தம் 31வது வசனத்தில், அப்போது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான், சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சின்னவர்களாக, சிறியவர்களாக, அற்பமானவர்களாக எங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை கர்த்தர் அவருடைய பிள்ளையாக அழைத்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய கிருபைகளினாலும் அவருடைய வரங்களினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் நம்மை நிரப்பி நம்மை கர்த்தர் கனப்படுத்தி வைத்ததை நாம் மறந்து அநேக நேரம் மனிதர்களை நம்பி மனிதர்களுக்கு பயந்து சுயத்திற்கு இடம் கொடுத்து மனிதர்களுடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய கட்டளையையும் கர்த்தருடைய கற்பனையும் கர்த்தருடைய நியமங்களையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் நாம் மீறி கர்த்தர் சொல்லாத காரியங்களை நாம் மனுஷர்களை புரியப்படுத்தும்படியாய் அவர்களுக்கு பயந்து செய்கிறதுனாலே அநேக இழப்புகள், அநேக கண்ணீர்கள், அநேக துக்கங்கள், அநேக துயரங்கள். இதற்கெல்லாம் காரணம் நாம் தேவனை பிரியப்படுத்தாமல் மனுஷனை பிரியப்படுத்தி, தேவனுக்கு பயப்படாமல் மனுஷர்களுக்கு பயந்து, தேவனுடைய சொல்லை கேட்காமல் கர்த்தருடைய சொல்லை அலட்சியப்படுத்தி மனுஷர்களுடைய சொல்லை கேட்டு மனுஷர்களுக்கு முன்பதாக கனத்தையும் மரியாதையையும் அவர்களுக்கு செலுத்தி ஆண்டவரை அலட்சியப்படுத்தினதினாலே வந்த விளைவுகள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை இனியும் செய்யாமல் கர்த்தருக்கு மாத்திரமே பயந்து கர்த்தருடைய சொல்லை மாத்திரமே கேட்டு கர்த்தரை நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்தணும் என்று சொன்னால் நாம் இழந்து போன சகலவற்றையும் மறுபடியும் திருப்பிக் கொள்வோம் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.